வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். யாழ் தையட்டி சட்டவிரோத விகாரை சர்ச்சை, அதிரடி தீர்மானம் நிறைவேற்றம். யாழில் படிக்குமாறு தாயார் கோரியதால் 15 வயது மாணவி தீயிலிருந்து மரணம். வவுனியாவில் மனைவியை கொலை செய்துவிட்டு களத்தை அறுத்துக் கொண்ட கணவன். கொட்டிச்சிக்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வீடொன்றில் நள்ளிரவில் யுவதியால் நடத்தப்பட்ட விருந்து, மயக்க நிலையில் சிக்கிய பலர். யாழ் தையட்டி விகாரை தொடர்பில் வலுகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் வலுகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தையட்டி தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திஸ்ஸவிகாரி என கூறப்படும் கட்டடத்துக்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் பெறப்பட்டிருக்காத நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கேற்ப இக்கட்டடமானது சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையினால் அறிவித்தல் பலகையொன்று நாட்டப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சாருஜினால் பிரேரணை ஒன்று சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அத்தோடு சட்டவிரோத தையட்டி விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை சபையில் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் பத்மநாதன் சாருஜனால் பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் பிரதேச சபையின் உறுப்பினர்களால் தையட்டியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தாயார் படிக்குமாறு கூறியதால் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. வேல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 15 வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிர்மாய்த்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், தாயார் அந்த மாணவியை பாடங்களை படிக்குமாறு தினமும் கூறுவதால் மாணவி மனவிரக்தியில் இருந்துள்ளதாக தெரிய வருகின்றது. கடந்த 12ஆம் தேதியும் இவ்வாறு தாயார் கூறியதால் குப்பைகளை எரிப்பது போல் பாசாங்கு செய்து பெட்ரோலை தன் மீது ஊற்றி தனக்குத்தானே தீப்பெற்ற வைத்துள்ளார். இதன்போது அயல் வீட்டில் உள்ளவர்கள் மாணவியை காப்பாற்றிய வேளை குறித்த மாணவி அவர்களுக்கு சம்பவத்தை தெரிவித்துள்ளார். பின்னர் தீக்காயங்களுக்குள்ளான அவரை மந்துவில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். வவுனியா ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவேப்பங்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அதிகாலை முறைப்பாடு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட பெண் கருவேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரால் இந்த கொலை செய்யப்பட்டதாக தற்போதைய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மனைவியை கொலை செய்த பின்னர் கணவரும் களத்தை அறுத்துக் கொண்டதாகவும் காயங்களுடன் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். மேற்கண்ட பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவா மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா ராகம பகுதியில் பேஸ்புக் மூலம் அடையாளம் காணப்பட்ட குழு நடத்திய பேஸ்புக் போதைப்பொருள் விருந்து போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்போது இளம்பெண் உட்பட 13 பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக ராகம போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபர்கள் போதைப்பொருள் பாவனை காரணமாக மிகவும் மயக்கமான மற்றும் சுய நினைவற்ற நிலையில் நடந்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுடன் இருந்த 20 வயதுடைய இளம்பெண்ணால் இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் இந்த விருந்து ராகம போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியில் வீடு ஒன்றில் நடந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விசாரணையின் போது அந்த இளம்பெண் ராகம பகுதியை சேர்ந்தவர் எனவும் ஏனைய சந்தேக நபர்கள் ஜா இல கம்பகா கிரிபத்கொட கலனி மற்றும் சீத்துவா ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் வெலிசரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்.